வணக்கம் நண்பர்களே. நம்ம தொண்டை நாட்டு திருத்தலங்கள்ன்ற ஒரு தலைப்பில் இதுவரைக்கும் பலரும் அறிந்திராத மிக மிக பழமையான அதிக வெளிச்சத்துக்கு வராத கோயிலை தேடி போய் அந்த கோயிலை இறைவன் தரிசித்து விட்டு அந்த கோயில் சார்ந்த வரலாற்று தகவல் பதிவாக போட்டுன்னு வரோம். இது வரைக்கும் அந்த டிவைன் பிளேஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன்னா நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பார்க்காத கோயிலுடைய அந்த தகவல் கையில் சேரும். இன்றைக்கி நம்ம வந்துடக்கூடிய இந்த ஒரு அற்புதமான கோயில்னு கேட்டீங்கன்னா முருகனுடைய திருக்கோயில். அதாவது வாலாஜாபாத்லேருந்து காஞ்சிபுரத்தை எடுத்த வாலாஜாபாத்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அற்புதமான ஒரு பாலசுப்ரமணிய சுவாமின்ற திருக்கோயில் தான் வந்திருக்கோம். இந்த ஊருக்கு பேர் இளையனார் வேலூர்னு பேர். இளையனார்னா முருகனை, வேலூர்னா வேல் விழுந்த இடன்றதுனால வேலூர்னு பேர் வந்தது. அப்போ இளையனார் வேலூர்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் வந்திருக்கோம். இது சார்ந்த சில சிறப்புகளை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல் சிறப்புனா வரலாற்று படி பார்க்குறப்போ காசிப முனிவர் ஒரு யாகம் பண்ணுறார். உலக நன்மைக்காக இந்த செய்யாற்றின் கரையில் யாகம் பண்ணுறார். அந்த இடத்துல மலையன் மாகரன்ற அசுரர்கள் தொடர்ந்து அவருக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் தொடர்ந்து தொந்தரவு பண்ணக்கூடிய நேரத்தில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவன்ட்டு கடம்பநாதர்கிட்டையும் ஆவுடைய நாயகிட்ட சிவபெருமானுடைய பார்த்துட்டு முறையிடுறாரு. அப்போ அவருடைய வேண்டுகோளை ஏற்று என்ன பண்ண சிவனும் பார்வதி முருகரை அனுப்பி வைக்கிறாங்க. வேலை கொடுத்து போய் அந்த காசியப்பனுடைய யாகத்தை தடை செய்யக்கூடிய அசுரலை செய்ய சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி சிவனுடைய ஆணையை ஏற்று முருகன் வேலோட இங்கே இந்த மலையன் மாகரண்டை என்ற அசுரலை வதம் செய்த இடம் இந்த இடம். அப்படி அவர் வதம் செய்ததுக்கு அப்புறம் இந்த வேலை இங்கே நட்டுறார். அந்த வேலை எவ்வளோ ஆழத்தில் போச்சு இன்னி வரைக்கும் யாருக்குமே சொல்கிறதுக்கு முடியாது. அப்படி முருகனே இங்கே அவருடைய சிவனுடைய ஆணைக்கிணங்க வேல் எடுத்துக்கொண்டு அந்த வேலாயுதத்தினால மலையன்மான் அசுரலை கொன்று அந்த அவர்களுக்கு இந்த காசியம்மனுடைய யாகத்தை நடத்த உதவி செய்த இடம் இந்த இளையனார் வேலூர்னு பேர். இதில் வேறு சில சிறப்புகள் பார்க்குறப்போ இங்கே வள்ளி தெய்வம் இல்லாமல் முருகர் தனி கோலத்தில் இருக்கார், கையில் ஆயுதங்களோடு இருக்கார். அது முதல் சிறப்பு. 2வது சிறப்புனா இங்கே வேருக்கு தனி சன்னதி இருக்குது. அதனால இங்கே வேலுக்கு எப்போவுமே முருகர் நடக்கும் மாதிரி அதே அளவு பூஜை வேலுக்கு நடக்கும். இது அடுத்த சிறப்பு. 3வது பார்க்குற பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல வள்ளி தெய்வானை தனியாலாமல் வள்ளி தெய்வானை வள்ளியாக சேர்ந்துருக்காங்க. கஜவள்ளி சொரூபமாக இருக்காங்க. அது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு கோலம். அருணகிரினார் இங்கே திருப்புகழ் பாடியிருக்காரு. அதான் அவர் திருப்புகழ் வேலுக்கு அவர் 9 நூலில் வேல் விருத்து ஒரு தனி நூலே பாடியிருக்கார். அதில் கந்தரவனூர் ஒரு பாட்டை சொல்லுவார். அவர் முருகன் தனிவேல் முனி நம்குறி என்று அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளி என்று இரணென்று சொல்லக்கூடிய அளவில் முருகன் தனிவேல் முனி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அப்போ வேலுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய அளவு வேலுடைய வடிவமே ஞானத்தின் வடிவம் வேல். ஞான பண்டிதன் உள்ள முருகன். அப்படி அறிவு ஆழமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும் சொல்லக்கூடிய அளவில் ஆழ்ந்து அகன்று கூறிய அறிவினுடைய முதிர்ந்த முடிவான வெளிப்பாடு தான் ஞானம். அப்போ ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேலை கொண்டு இங்கே காசியப்பனுடைய தடையாக இருந்த அசுரலை அழித்து வேலை நிலைநாட்டிய ஊன்றதுனால தான் இளையனார் வேலோடு பேர் வந்தது. காண கண்கொள்ளா காட்சி. அந்த முருகனை பார்த்துட்டே இருந்தால் போகிறோம். ஒரு கால் கேட்கி நிருபகால் இருகால் தூரம் சொல்லக்கூடிய அளவில் அப்படியே அழகே வடிவான கம்பீரமான 6 அடி உயரத்து முருகனுடைய தோற்றம் பேர்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலத்தை தரிசித்தோம். இந்த ஒரு மன நிறைவோட உணர்வோடு அந்த முருகனுடைய அந்த அந்த சைத்தன்யத்தை இறை பேரில் உள்வாங்கி கொண்டு அப்படி நம்ம யாத்திரை தொடர்வோம். இது போன்ற அரிய பல தகவல்களை உள்ளடக்கிய மற்றும் ஒரு ஆரோக்கியத்துடன் தொடர்பு கொள்கின்ற வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆசங்கர். நன்றி, வணக்கம்.